அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் பொன்னாங்க நிற்கிறது நம்ம இலசாக இருக்குது. இதில் வந்து கட் பண்ணலாம் அவசியம் இருக்காது, அப்படியே போட்டு கடைஞ்சிடலாம். க்ளீனாக கடையிறதுக்கு கீரை கடைய போகிறோம். இது வந்து முத்தில் இருந்தால் தான் இலை மட்டும் பெருக வேண்டியது இருக்கும். நம்ம இலசாந்து இந்த கோம்பு எல்லாத்தையும் ஒரு கடையெல்லாம் சூப்பராக மசிச்சுட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வந்து 5-6 முறை வந்து தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக கழுவிட்டு அந்த பொன்னாங்க நிற்கிறேன். இது வந்து இந்த எவ்வளோ கீரை 20 ரூபா கொடுத்து வாங்கணும். ஆனால் பெருகிறதுக்கே பெருகிறவங்க எவ்வளோ ரொம்ப கஷ்டம் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ கீரை ஒரு இடமா ஒரு கீரையாக பெருகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த கீரையை. ஆனால் அந்த கீரை வந்து பார்க்குறது ரொம்ப சிறுசாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அதில் மருத்துவ குணம் பெரிய லெவலில் இருக்குது. ஓகேங்களா? இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் அதிகமான மருத்துவ குணம் பயன்கள் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால ஏற்கனவே வந்து முட்டை போட்டு ஒரு பொருள் செஞ்சுருக்கோம், வீடியோ போட்டிருக்கேன், ஆல்ரெடி போட்டிருக்கேன் பாருங்கள். இதை வந்து நம்ம பருப்பு போட்டு கடையை போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரை கடையில் தண்ணி போகிறோம். இப்போ எல்சான கீரை ரொம்ப சூப்பரஸாக அப்போ தான் எடுத்து வந்தாங்க, அப்படி வாங்கினோம். இது வந்து இந்த கீரை இந்த பெண்ணி மில்லாண்ட எங்கள் கடை பக்கத்தில் வந்து விற்றுட்ருக்காங்க. ஒரு கூறு வந்து 10 ரூபானாங்க, 2 கூறு வந்து வாங்கின 20 ரூபாய்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் போட்டாங்க கீரை. ஆனால் அப்போ இலசு சூப்பராக அருமையாக இருக்குது கீரை. இதில் கரைஞ்சிங்கன்னா கீரை ஃபஸ்ட் கிளாஸாக டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இந்த விதியான பொருள்லாம் பார்த்திங்கன்னா கடுகு கலப்பு தாளிக்கிறதுக்கு இது வந்து துவரம்பருப்பு கூட போட்டு வேக வைக்க போகிறோம். இது கூட வந்து ஒரு குடமிளகா போட போகிறோம். அந்த எல்ஜி பவுட்ரு வந்து கொஞ்சம் போட போகிறோம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட போகிறோம். 6 கை தக்காளி வந்து 4 கட் பண்ணிக்கிறது. நாட்டு தக்காளி இல்லை, இது பாரம் தக்காளி. நாட்டு தக்காளி வந்து நம்ம தக்காளி கட் பண்ண தேவை, அப்படியே போடல கிளீன் வெந்துடும், சரியாயிடும். அந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் தக்காளி, அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அதனால் நாலெல்லாம் கட் பண்ணிட்டோம். தேவையான உப்பு, ஒரு எலுமிச்சம்பழம் புளி எடுத்துருக்கோம், கொத்தமல்லி, அது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, சாம்பார் வெங்காயம் இன்னும் ஒரு பாதி உரிச்சிக்கணும், பாதி உரிக்கணும். இந்த பருப்புலாம் போட்டு வேகிறதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் வெங்காயத்தையும் உரிச்சிடலாம். ஓகேங்களா? சாம்பார் வெங்காயம் போட்டுச்சிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா உரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த மருத்துவ குணம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சூப்பரான மருத்துவ குணம் இந்த வெங்காயத்தில். தேவையான பச்சை மிளகாய், பூண்டு. இந்த பூண்டி வந்து அப்படியே போட போகிறோம். இந்த உருகி டைமில் இருந்தால் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை இருக்கிறதால பூண்டு உரிக்கலை, அப்படியே தான் போட்டிருக்கோம். தேவையான எண்ணெய் இவ்வளோ தாங்க. இந்த பருப்பு வந்து கழுவ போகிறோம். கழுவிட்டு இந்த எல்லா ஐட்டம் போட்டு இந்த தாளிக்கிற ஐட்டம் மட்டும் விட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அது கடுகு எண்ணெய் விட்டு வேறு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு க்ளீனாக வேக வைக்க போகிறோம். இப்போ ஒரு 2 இல்லை 3 விசில் வேக வச்சு க்ளீனாக கஞ்சிட்டா சூப்பராக டேஸ்ட்டில் செய்ய போகிறீங்க. ஓகேங்களா? இந்த கீரையை வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது, டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், சூப்பரான டேஸ்ட்டில். ஓகேங்களா? சுற்றி வந்து கீரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். 5-6 நிமிஷம் கழுவணும். இந்த பில்லுக்குள்ள மாதிரி எந்த ஒரு பொருளும் இல்லை, சுத்தமாக க்ளீனாக கழுவி வச்சு அப்படியே வேக வச்சிடலாம் இப்போ இந்த கீரை. ஓகேங்களா? பருப்பு பாருங்க 2-3 முறை கழுவிட்டு அது போட்டுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போட்டுடலாம். அடுத்து பூண்டு. இது பாருங்கள், இந்த பச்சை மிளகா, அந்த குடமிளகா வந்து 4 கட் பண்ணியிருக்கோம், அதையும் போட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா அந்த உப்பு புளியும் அதில் சேர்த்துடலாம். அந்த வீட்டு புளி சுத்தமான புளி, அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி தான் போட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா கீரை போட்டுடலாம். இந்த கீரை வந்து நல்லா சுத்தம் பண்ணியிருக்கோம். கீரை சுத்தமான முறையில் எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம். மண்ணு தூசி எதுவுமே கிடையாது, நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். எல்ஸ் இருந்தால 3 விசில் விட்டால் போதுங்க, க்ளீனாக வந்துடுங்க. கீரை பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்களா, எவ்வளோ பசேர்னு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? கீரை பார்க்கறதே ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது டேஸ்ட். இப்போது தண்ணி வந்து நம்ம தேவையான தண்ணி ஊற்றிடலாம். தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு கூட போட்டுருவோம், இதில் பூண்டு போட்டு எல்லாமே போட்டாச்சு. தாளிக்கக்கூடிய ஐட்டம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், எண்ணெய், கடுகு கலப்பு, பெருங்காயத்தூள். இது 6 ஐட்டம் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம். இதை வந்து 3 விசில் விட்டு நல்லா க்ளீனாக வேக வச்சிடலாம். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது கீரை, பசேர்னு சூப்பராக எலசு நம்ம ஃப்ரெஷ்ஷான கீரை. மருத்துவ குணம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகேங்களா? இது அப்படியே குக்கர் மூடி போட்டு அப்படியே 3 விசில் வேக வச்சிடலாம். அப்புறம் குக்கர் வந்து மூடி போட்டாச்சு. ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டோன்னா சூப்பராக கடைஞ்சிடலாம் அப்படியே. ஓகே, இப்போ நம்ம கீரை வந்து 3 விசில் நல்லா வெந்துடுச்சு. நல்லா சூப்பராக வெந்துருக்கு. இலசான கீரை நல்லாவே வெந்துட்டுருக்கோம். இப்போ வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டு இது தண்ணி வடிகட்டு க்ளீனாக கடைஞ்சிட்டு அப்படியே தாளிச்சிடலாம். ஓகே, தாளிச்சிடலாம். கடுகு கலப்பு எடுத்துருக்கோம், எண்ணெய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இது இடித்த பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகா அப்படியே பச்சை கீனி வச்சுருக்கோம். இவ்வளோ தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து போட போகிறோம். இவ்வளோ தாங்க போட வேண்டியிருக்கோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, தோல் போட்டுடலாம். அது பொரியட்டும்.
பாருங்கள் கருவேப்பிலை போடலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு இங்கே பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாம்பார் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகணும். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியும் அதுக்கு பேர் வந்து லாஸ்ட்டாக தான் போட போகிறோம். இப்போ போடல. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த கீரையை வந்து வடிகட்டிடலாம். புராணிங்கிற பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து தண்ணி வடிகட்டாச்சு. இப்போ வந்து க்ளீனாக கரைஞ்சிடலாம். இப்போது ஓகேங்களா? தண்ணியில் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மத்தை வச்சு நல்லா க்ளீனாக கரைஞ்சிடலாம். இந்த நம்ம மிக்சிலாம் போட சூடாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது சூடாக இருந்தால் கூட நம்ம இந்த மசி வைக்க வந்து இந்த க்ளீனாக கரைஞ்சிடலாம். ஓகேங்களா? க்ளீனாக கரைஞ்சிட்டு அப்படி தாளிச்சிடலாம். இப்போ அப்படி ஆவி பறக்க கரைஞ்சிட்டு இருக்கு. ஆவி எந்த அளவுக்கு க்ளீனாக பறந்துட்டு இருக்கு பாருங்க. அப்புறம் சூப்பராக கரைஞ்சாச்சு. எல்ச கீரைலாம் சூப்பராக மசிச்சிடுச்சு பாருங்கள். நல்லா மசிஞ்சிருக்கு. அப்படியே எடுத்து தாளிச்சிடலாம். இப்போ இது கீரை வந்து கரைஞ்சது கேஸ் மேலே வச்சுருக்கோம். தாளிச்சதெல்லாம் நல்லா போட்டாச்சு. இது பருப்பு வேக வச்சு தண்ணி எவ்வளோ வேணுமோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கிங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கிங்க. நீங்கள் தண்ணி ஜாஸ்தி வேணால் எல்லா தண்ணி கூட ஊற்றிக்கணும். கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த தண்ணி எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கீரை வேக வச்சல அதிகமான மருத்துவம் இருக்கும். தண்ணி அப்படியே 2 கிளாஸ் குடிச்சிடலான்னு வச்சுருக்கேன். இன்னும் லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஊற்றிடலாம். 1 கிளாஸ் அளவுக்கு குடிச்சிடலாம். இவ்வளோதாங்க. இப்போது உப்பு காரம் செக் பண்ணிங்க. இப்போ உப்புக்கு காரம் கம்மியாக இருந்தால் ஒரு காஞ்ச மிளகா வந்து ஒரு 2-3 கட் பண்ணி போட்டு கிள்ளி போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதுமாக இருக்கும். இப்போ உப்பு வேணும் தான் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் கட்டியாக செஞ்சுருக்கோங்களா. இவ்வளோதாங்க. அப்படியே அந்த உப்பு காரம் பார்த்துட்டு அப்படியே கிளீன் இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் புளிப்பு காரம் கரெக்டாகவே இருக்குது. உப்பு தான் பத்தலைங்க. இதில் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா கலந்துங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் போட்டுடலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுடலாம். இன்னும் கொத்தமல்லி தழை இருக்குது. லாஸ்ட்டாக இறக்க போகும்போது அப்படி கொட்டி ஒரு கலக்கலாங்க. இந்த மண்பானிலே வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் கூட கெடாதுங்க. டெய்லி ஒரு டைம் சூடு பண்ணால் போதும். இன்றைக்கி சாப்பிட்றதோட நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா நெய்யிலே போட்டு செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். அந்தளவுக்கு நெய் வாசனை வரும். சூப்பராக அந்த மண்பானை அந்தளவுக்கு நன்மையை தரக்கூடிய மண்பானை இது. நான் எப்போ கீரை செஞ்சாலும் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு சாப்பிடுவோம். கொஞ்சமாக ஊற்றிவோம். ஒரு வாரத்துக்கு சாப்பிடுவோம். ஆனால் அருமையாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். நாளாக பார்த்திங்கன்னா நெய்யோட வாசனை அதுமாதிரி சூப்பராக வரும். நல்லா நாங்கள் நெய்யெல்லாம் போடலாம். வெறும் எண்ணெய் தான் போட்டிருக்கோம். ஆனால் ஒரு லேட்டாக சாட பார்த்தீங்கன்னா நெய் வாசனை வரும். நல்லா சூப்பராக நல்லா அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க போதுமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழை போட்டுடலாம். தழையை போட்டு அப்படியே ஒரு கலக்கிட்டு அப்படியே அரைக்கல. உப்பு மறுபடியும் 2 உப்பு போட்டுருவோம். மறுபடியும் வந்து உப்பு எப்படி செக் பண்ணிட்டு அப்படியே இறக்கிடலாங்க. ரொம்ப கட்டியாக செஞ்சுருக்கோம். பொன்னாங்கண்ணி கீரையில் இதுமாதிரி கட்டியாக செய்யுங்க. சூப்பராக வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது, இது சாப்பிட்டா என்ன மருத்துவ குணன்றதை ஒரு லிஸ்ட்டில் வந்து கூட சேர்த்துருங்க தமிழில். அப்படியே நீங்கள் படிச்சிக்கலாம். அப்படி யாராவது எனக்கு வந்து தமிழ் படிக்க தெரியல, ஹிந்தி வேணும், இங்கிலீஷ் வேணும், கன்னடா வேணும், தெலுங்கு வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த முறை செய்யும்போது ஹிந்தியோ இங்கிலீஷோ கன்னடாவோ தெலுங்கோ அந்த பெனிஃபிட்ஸ் வந்து அதில் சேர்த்து விட்ற நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஓகேங்களா? எனக்கு தமிழ் வந்து படிக்க தெரியாது, இங்கிலீஷ் தான் தெரியும், கன்னடா தெரியும், தெலுங்கு தெரியும் அப்படின்னும் போது நான் அந்த மொழியில் உள்ள பெனிஃபிட்ஸே வந்து அந்த வீடியோ கூட சேர்க்குறேன். நீங்கள் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ரைஸுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்தி எல்லாத்தையும் சாப்பிட்லாங்க. நம்ம கட்டியாக செஞ்சுருக்கோம். சூப்பர் டேஸ்ட்டாக செஞ்சுருக்கோம். ஒரு வாரம் வரைக்குமே கிடந்த மண்பானையில் இருந்துன்னா ஒரு வாரம் வரைக்குமே கிடாது. அதேபோல் நீங்கள் வந்து டெய்லி ஒரு டைம் சூடு பண்ண போதுங்க. வேறு ஒன்றுமே தேவை. ஃப்ரிட்ஜிலேயே வெளியே அதிகமாக வைக்கிறாரு, வெளியிலே இருந்தால் போதும். அப்படியே ஒரு மண்பானை மூடி விட்ருங்க. இவ்வளோ தாங்க ஒரு ஹெல்த்தியான பொன்னாங்கண்ணி கீரை கடையில் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதேபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்றது அவசியம் கண்டிப்பாக சொல்லுங்கள். வந்து டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டு தான் இருக்குது. நம்ம டேஸ்ட்டை பார்த்துடலாம்.